அறிக்கை கொடுத்து விட்டார்கள். இன்னும் சமீபத்தில் கூட தூத்துக்குடியில விரைவில் கப்பல் கட்டுத ஒரு தளம் வரப்போகிறது. அந்த கப்பல் கட்டுத தளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தூத்துக்குடியில இனிமேல் மீனவர் மக்கள் மீன்பிடி தொழிலை செய்ய முடியாத ஒரு அவலநிலை வரும். ஆனால் அந்த கப்பல் கட்டுவதற்காக மத்திய அரசு சுமார் 3000 ஏக்கர் வைத்திருக்கிறது. அந்த ஏக்கரை இப்போது இந்த தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு தனிநபர் தொழிலதிபர்கள், குறிப்பாக ஒரு 20 தொழிலதிபர்கள் தன்னுடைய பினாமி பேர்ல வச்சுக்கிட்டு அங்க அந்த இடத்தை அவங்க காலங்காலமாக அரசுக்கு வரி கொடுப்பது கிடையாது, அரசுக்கு கட்டுக்குத்தகை கொடுப்பது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வைத்திருக்கிறார்கள். நாமளா சொல்லுவோம் கப்பல் கட்டுத தளம் வரக்கூடாது. ஆனால் அந்த நிலங்களை அங்கு உப்பு தொழில் செய்யும், மீன் தொழில் செய்யும் மீனவர் மக்கள், அங்கு வாழும் இஸ்லாமியர் மக்கள், காயல்பட்டினத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட அங்கே வறுமையில் இருக்கும் இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் ஆளுக்கு 2 ஏக்கர் அந்த நிலத்தை பிரித்து கொடுத்தால் இந்த தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து கப்பல் கட்டு தளத்தை அடித்து விரட்டுவார்கள். அதை செய்கிறார்களா? அதை செய்யல. ஒரு 20 பேர் 25 பேர் ஆளுக்கு 300 ஏக்கர் வச்சுக்கிறது, ஆளுக்கு 200 பேர் வச்சுக்கிறது. இந்த தொழிலதிபர்கள் மட்டுமே அந்த நிலங்களை கையில வச்சா எப்படி நம்மளை போல உழைக்கும் சமூகம் முன்னேற முடியும்? எப்படி இங்கு உள்ள மீனவர் மக்கள் வலையை காயப்பட முடியும்? மீனவர் மக்கள் இந்த முயல் தீவை கொடுப்பதற்கு முன்பே அவர்களுக்கு தான் இந்த நிலங்களா சொந்தமா இருந்திருக்கு, ஆர்ப்பாரம் ஒட்டியுள்ள நிலங்கள். இப்ப அந்த நிலங்களை எல்லாம் இந்த குறிப்பிட்ட தொழிலதிபர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். அதே மாதிரி ஐயனார்புரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 800 ஏக்கர் கவர்மெண்ட் ஏக்கர். அந்த நிலத்துல தனபால்னு ஒரு தொழிலதிபர் 800 ஏக்கர் மேய்ச்சல் தரை சொந்தமான நிலத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டாரு. எப்படி மக்கள் வளர்ச்சி அடைய முடியும்? இப்படிதான் தூத்துக்குடியில நாமுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கிறோம். கப்பல் கட்டுத தளம் வரக்கூடாது. ஆனால் அந்த இடம் அங்கு தொழில் செய்யும் உப்பு தொழிலாளர்களுக்கு, மீன் தொழிலாளர்களுக்கு, கட்டுமான தொழிலாளர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதுதான். இது செஞ்சா இவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம்